தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எதுக்கு பண்ணுறாங்க, எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேரடியாக ஒருவருக்கு சதாபிஷேகம் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். மாணிக்கவாசகர் சுவாமிகள் அப்போதே பாடிட்டு போயிருக்காரு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது இத்தாவர சங்கமத்துள் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு அருமையாக பாடிட்டு போயிருக்கார். எல்லா பிறவிகள் பிறந்தவர்களும் மனித பிறவி அரிதானது. அரிதரிது மானிடராய் பிறப்பதரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறப்பது அரிது. இந்த மாதிரி மனிதராக பிறந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைவி, நல்ல வாழ்க்கை துணைவி அமைய வேண்டும். நல்ல மக்கட் செல்வங்களை பெற்றெடுக்க வேண்டும். அப்படி மக்கட்கண் செல்வங்கள் மூலம் பேரன் பேத்திகள் பெற்றெடுக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தால் அவர்தான் அனைத்து செல்வங்களையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார். அப்படி ஒருத்தர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் நம்மெல்லாம் சொல்லுவோம். அதுதான் சஷ்டியப்த பூர்த்தி. 60 வயது முடிந்த உடனே அந்த மணமக்கள், அதாவது பெற்றோர்கள் இருவரும் முதல்லையே அவங்க நம்ம கலாச்சாரப்படி தாலி கட்டியிருப்பாங்க. இப்போது மறுபடியும் அங்கே போய் அந்த வேள்வியில் உட்கார்ந்து துருதேவதைகளுக்கு உண்டான சாந்தியை பண்ணி அங்கே போய் ஒரு சிவன் கோயிலில், நம்ம திருக்கடையூர் சில பேர் போவாங்க, சில பேர் கோயில் பாளையத்தில் இருக்கிற காளேஸ்வரர் கோயிலுக்கு போவாங்க. இப்படி சிவன் கோயிலில் இந்த வைபவத்தை செய்வாங்க. அதுக்கு பேர் தான் சஷ்டியப்த பூர்த்தி. அதுக்கப்புறம் 70 வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பீமரத சாந்தின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரிஷிகள் முடிவு பண்ணி இந்த வேத விற்பனர்கள்கிட்ட சொல்லி இப்படி பண்ணுனா அந்த மனிதருக்கும் அந்த தம்பதியர்களுக்கும் நல்ல ஆயுள் கூடும், ஆரோக்கியம் மேலும் ஓங்கும் என்பதற்காக, அந்த குடும்பமே செழித்தோங்கும் என்பதற்காக இந்த வைபவங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது சதாபிஷேகம். சதாபிஷேகம்னா சதம்னா 100. 80 வயது கடந்து 8 மாதம் கடந்துட்டா அவர் 1000 பிறை கண்டவர். கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். 3ஆவது நாள் பிறை இருக்குல்லங்க, அது ஒரு பிறையாக எடுத்துட்டோம்னா அப்படி 80 பிறை, 80 வருடத்திற்கு உண்டானதை கணக்கு போட்டு 2.5 வருஷத்துக்கு ஒரு பிறை எக்ஸ்ட்ரா வரும், அதையும் கணக்கு போட்டு 8 மாதம் கழித்து கூட்டி பார்த்தோம்னா 1000 பிறை கண்டதாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்கள். நம்ம இப்படிலாம் பார்க்குறோம், சிறு வயதிலேயே நிறைய பிரச்சனைகளால் இறந்துடுறாங்க. ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் தன் குடும்பத்தையும் கட்டி காத்து, மனிதன் தன்னுடைய மகள்களை பெற்றெடுத்த மகன்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து வைத்து இப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்றால் அவர் செய்த புண்ணியம் இந்த அளவுக்கு அவருடைய குடும்பத்தை காத்து கொண்டு வருகிறது. நிறைய ஆன்மீக பணிகள் செஞ்சிருப்பார், அன்னதானம் கொடுத்துருப்பார், தானங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செய்கிறவங்களுக்கு இதுபோல் ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பார். அப்படி எங்கள் சமூகத்தில் திரு கணபதிசாமி செட்டியார் அவர்களும் சிவபாக்கியவதி அம்மா அவர்களும் இப்போது அவருக்கு 87 வயதை தொட்டுவிட்டார். அவர்களுக்காக அவரது புதல்வர்கள் 7 பேர் மகன்கள் மட்டும் பிறந்திருக்கிறார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுலேயே ஒரு சாதனை பண்ணியிருக்கார் அவர். அந்த மகன்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கோயில் பாளையத்தில் காளேஸ்வரர் திருக்கோயிலில் அந்த வேள்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகுணா சிறிய ஆடிட்டோரியத்தில்
அந்த விழாவை எடுத்திருக்காங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அதுக்கு உதாரணமாக அவர் பிறந்த குளத்துக்கு குளத்துப்பாளையம் வீரமாத்தியம்மன் திருக்கோயிலை அருமையாக கட்டி முடித்து சிறிய கோயிலாக இருந்ததை கும்பாபிஷேகமே சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம செஞ்சேரிமலை முருகன் கோயிலில் வருடம் அன்னதானம் போடுவார். இந்த மாதிரி ஆன்மீக பணிகள் பல செய்துட்ருக்காரு. எங்கள் தர்ம பரிபாலன சபையில் அவர் இப்போ ஒரு அறங்காவலராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கௌரவாலோசகராக இருக்கிறாரு. இந்த வயதுலேயும் கூட நாங்கள் அண்ணா வாங்க ஆலோசனை சொல்லுங்கன்னா வந்து உட்காந்துக்குவார். அது மட்டுமா, அவங்க பசங்க 2 பேர், ஆறுமுகம் சண்முக சுந்தரம், அவங்களையுமே எங்கள் கூட தர்ம பரிபாலன சபையில் இணைஞ்சு செயல் செய்கிறதுக்காக விட்டுருக்கார். அவருக்கு இந்த மாதிரி ஜனங்களோடு ஐக்கியமாகி சேவை செய்கிறது தான் ரொம்ப விருப்பம். அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு இன்றைக்கி சதாபிஷேக விழா முக்கியமானவங்களை மட்டும் அழைத்து இந்த சுகுணா ஆடிட்டோரியத்தில் கொண்டாடுறாங்க. நாம் அதை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். நாமளும் மனதார அவரிடம் வாழ்த்து பெறுவோம். மாணிக்யவாஜம் பஜே. ஓம் யதக்னிம் பூர்வகம் ஹரத்யதா அக்னிஹோத்ரம் வாகதேதே நைவைனம் பிரணயதி பிராமண ஆருடேய உத்தரேத் பிராமணோ வை சர்வா தேவதாः சர்வாபிரேவைனம் தேவதாபிருத்தரதி சதமானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாணிக்யவாதக குருதேவதா பிரசாத சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே. அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாண்டு கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாண்டு கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, முதற்கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, நாரமுதக் கடலே போற்றி. ஓம் சாங்கிரஹண்யேத்யாயதே இமாம் ஜலதாகும் சங்கிரஹ்ணாமீதி द्वादशारत्नीरसना भवति द्वादशमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति ऊर्ध्वैमुञ्जा ऊर्ध्वमेवावरुन्धे चित्रा नक्षत्रं भवति चित्रं वा एतत्कर्म यदस्य मेतस्य मृत्यै தேடிச்சென்று திருந்தடியேத்திமி நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை
சுழல ஓடிப்போகும் நமதுள்ள வினைகளே தனம் தானியம் புகும் பூபத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு அபிதுஜாம்பிகா சமேத ஹர ஹர அருணாச்சலேஸ்வர சுவாமி அனுக்கிரக பிரசாத பல சித்திரஸ்து. பிரம்மச்சாரித்யம். அடுத்தபடியா பாதம் காலக்கிரமேணச்சா, மீதி இருக்கிற விஷயங்கள் காலத்தினுடைய அனுபவம் என்கின்ற பாடத்தின் மூலமாக 100% தேர்ச்சி பெறாங்க. இதுதான் ரகுவம்சத்துல அந்த மன்னர் அந்தந்த கால பருவத்துல கட்டுந்தாராம் சைசவேத்யஸ்த வித்யானா. அது போல நம்முடைய கிரமிசாமி செட்டியார் அவர்கள் அந்தந்த காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முறையாக செய்திருக்கின்றார். அதுதான் இங்க நம்ம பாராட்டி பேசணும். அந்த ரகுவம்சம்ங்கிற காவியத்துல அந்த மன்னர் என்ன பண்ணாராம், சைசவேத்யஸ்த வித்யானா, அந்த குழந்தை பருவத்துல என்னென்னலாம் நாம் கற்றுக்க வேண்டுமோ, கல்வியெல்லாம் நாம் எப்படி படிக்க வேண்டுமோ அதையெல்லாம் முறையாக படித்தார். சைசவேத்யஸ்த வித்யானா எவ்வளே விஷயத்தினாம், இளைஞரான பருவத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணுமோ, தொழில் நிமித்தமான அனுபவங்கள், இந்த தொழில்ல போனா அது கிடைக்குமா, லாபகரமா இருக்குமா அப்படிங்கறத கத்துக்கணும். சைசவேத்யஸ்த வித்யானா வார்த்தகே முடிவிற்த்தினா. அடுத்த 3வது கட்டம் ஆன்மீக விஷயங்கள்லாம் ஈடுபடணும். அப்படி பார்த்தோமே ஆனால் நமது கிரமிசாமி செட்டியார் அவர்கள் தன்னுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற வீரமாத்தியம் கோவிலுடைய திருப்பணிகள்லாம் முன்னாடி இருந்து பண்ணியிருக்கார். கும்பாபிஷேகத்துல எடுத்து நடத்தியிருக்கார். அதற்கும் தெய்வ சங்கல்பம் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். எடுத்தோம் முடிச்சோம் நம்ம திருப்பணியெல்லாம் எடுத்து பண்ண முடியாது. அதற்கு ஒரு பாராட்டம் கரகோஷம் கொடுத்தே ஆகும். அந்த திருப்பணியெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கார். அந்த 3வது வார்த்தைக்கே முனைவிற்த்தினா யோகே நாந்தே தவையல் தெரியுது. 70 வயதுக்கு மேல போயாச்சுன்னா முனிவரை போல வாழணுமா. இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு 87 வயதுல முனிவரை போல இருந்து தன் குடும்பத்தார்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். இது வல்லவா பாக்கியம், சிவபாக்கியம். அம்மா 87 வருடமா அவர் கூடவே இருந்து பண்ணியிருக்கார். எந்த விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டதா இருந்தாலும் எல்லாமே கூடவே இருந்திருக்காங்க. எங்களுடைய தாத்தா 55வது மகா சன்னிதானம் கோவை சேக்கிலார் என்று குறிப்பிடுவார்கள். அவர்களை சரவண மாணிக்கவாதக சுவாமிகள் சொல்லுவார், ஒரு கல்யாண விஷயத்துல தன்னுடைய தாய் தந்தையாருக்கு மகனுக்கோ கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தம் மகனுக்கு அதிகமா இருக்கா, அப்பாவுக்கு அதிகமா இருக்கா, அம்மாவுக்கு அதிகமா இருக்கான்னு கேட்பார். இந்த கல்யாண சரித்திரத்துல வர்றது நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவர்களுக்கு பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாணம் தாமதம் ஆகுது. அப்பாவுக்கு அதிக வருத்தம் இருக்குமா, அம்மாவுக்கு அதிக வருத்தம் இருக்குமா? அம்மாக்கா. நீங்க அப்பான்னு சொல்றீங்களா? அப்பா. அது 2 பேர்த்துக்குமே அதிகமா இருக்கு. இந்த அம்மா வீட்லயே இருக்கிறதுனால அந்த சிந்தனையாவே எடுப்பாங்க, எப்ப நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம், எப்ப நம்ம மாப்பிள்ளை எடுக்க போறோம் அப்படின்னு. அப்பா வெளியில விட்டமா போயிட்டு இருக்கனால அதோடு சேர்ந்து அந்த வருத்தம் இருக்குமா? 2 பேர்த்துக்குமே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க 2 பேரும் பொண்ணு பார்க்க போனாங்களா ஒரு இடத்துக்கு? இன்னைக்கு கல்யாண வீட்டுல தானே பொண்ணு பார்க்க போறோம், அதற்காக பொண்ணு பாக்குறது இல்ல. இன்னைக்கு எல்லாருமே என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு 4 வேலையை வச்சுட்டு 5வது வேலையா பொண்ணு பாக்குறத வச்சுக்கிறோம். அதுக்காக பரட்டு போறதே கிடையாது. பொண்ணு பாக்குறதுக்குன்னு பரட்டு போனோம்னா இன்னைக்கு பாதி கல்யாணம் தடையாகாது, உடனுக்குடன் கல்யாணம் ஆகிட்டே வரும். அங்க இந்த ஒரு விசேஷத்துக்கு வந்தாங்க, அப்படியே பொண்ணு வீடு பார்த்துட்டு போலான்னு வந்தாங்கன்னா அது செட் ஆகாது. பொண்ணு பாக்குறதுக்குன்னு பரட்டு கிளம்பி போயிருது. நம்ம ஊர்ல இருந்து பரட்டோம்னா இந்த தத்தனுடைய சரித்திரத்துல சொல்றது, வந்த மோதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையா தனதத்தன் தலையிலிருந்து நீ பயிர்ந்த பைந்தொழியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினருக்கேற்ப முறைவி மனம் புரி என்றார்னு போய் பொண்ணு கேட்டாங்க. எப்படி எல்லாம் பொண்ணு கேட்டிருக்காங்க பாரு. தாத்தா அந்த செயல்ல சொல்லும்போது சொல்லுவார், வந்த மோதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகழ்ந்து தந்தையான் தடை நேர்ந்து நீ பயிர்ந்து பயிர்ந்தொழியை நிதிபதிமை பரமதத்தனுக்கு முந்தை மரபினருக்கேற்ப முறைவி மனம் புரி என்றான். அந்த பொண்ணு வீடு பார்க்க போகும்பொழுது அக்கம் பக்கம்லாம் விசாரிக்க கூடாது, நேரம் பொண்ணு வீட்டுக்கே போயிடல. வந்த மூதறிவோர்கள்னா பெரியவர்கள்னா, இந்த பெரியவர்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு பாருங்க. பெரியவர்கள் சொன்னா கேட்கணுங்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இன்னைக்கு பெரியவங்க சொன்னா கேட்க கூடாதுங்கிற ஒரு சபதத்தோடு வாங்குறாங்க எல்லாரும். அப்படி கிடையாது.
பெரியவங்க வீட்டுல இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமைகள் தெரியும். எங்க வீட்டுல யாருமே பெரியவங்க கிடையாது சாமி, எதா இருந்தாலும் நாங்க தான் முடிவெடுக்கும். அந்த வார்த்தையினுடைய வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வீடு பார்க்க போறதா இருந்தா நேரா பொண்ணு வீட்டுக்கு போயிடும். அந்த பொண்ணு வீடு பாக்குறதுக்கு முன்னாடி இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுல போய் விசாரிச்சோம்னா அந்த பொண்ணு அன்னைக்கு உறுதி ஆகாதுன்னு அர்த்தம். இவங்க என்ன பண்றாங்க, பொண்ணு வீடு பார்க்க போகும்போது பக்கத்துல டீ சாப்பிடும் போது அங்க கேட்பாங்க, பேரை சொல்லி கேட்பாங்க. அவர் வீட்டுக்கு வந்திருக்க, பொண்ணு வீடு பார்க்க வந்திருக்கோம், எப்படி பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் அருமையான பிள்ளைங்க ஆனா அப்படிம்பாரு. அந்த ஆனான்னா திரும்பி போகணும்னு அர்த்தம், அங்க போறக்கே மனசு வராது. அதனாலதான் அந்த பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து, மனம் குறித்த மனை புகுந்தா எந்த பெண்ணை வீட்டு பார்க்க போறோமோ அந்த பெண்ணு வீட்டுக்கே போயிடும். மனம் குறித்த மனை புகுந்து தந்தையார் தனதத்தன் தலையிலிருந்து, தத்தனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், தலையிலிருந்து நீ பயின்ற பைந்துளியை, உனது பிள்ளையை நீ பயின்ற பைந்துளியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. யாரோட பையன், யார் வீட்டுக்கு போயிருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம். நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினருக்கேற்ப முறைவி மனம் புரிகின்றார். முந்தை மரபினருக்கேற்ப அந்த பெரியவங்க எல்லாம் என்ன பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த மரபு மீறாம நான் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், நீ பொண்ணு கொடு அப்படிங்கிறார். எப்படி செயல் எப்படி முடியுது பாருங்க. அது போல அந்த அப்பா அம்மா கல்யாண மண்டபத்துக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. மாப்பிள்ளையை பாத்திரலாம் இன்னைக்கு எப்படியாவது, நம்ம பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடய போய் உட்கார்ந்தாங்க. இது போல மண்டபம், அந்த மண்டபத்துல போய் உட்கார்ந்த உடனே அந்த அப்பா அம்மா அவருடைய கல்ல தென்படுற மாதிரி ஒரு பையன் வேலை பண்ணிட்டே இருந்தான். ரொம்ப வந்தவங்க எல்லாம் பார்த்து கவனிக்கிறது, காபி கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் ரொம்ப அபரிமிதமான வேலை எடுத்து போட்டு பண்ணியிருந்தான். அந்த அப்பா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, பாத்தியா பையனை பாத்தியா, நல்லா இருக்கான், இவனையே முடிச்சிடலாம்னு தோணுது, நம்ம பையன் நம்ம பொண்ணுக்கு ஏந்த பையனா இருப்பானாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தவன் மாமா சௌக்கியமான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் எல்லா விஷயமும் விசாரிச்சு நல்லா பேசி பழக ஆரம்பிச்சுட்டான். பழக ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்த விஷயத்த முடிச்சுட்டு தம்பதியை வாழ்த்திட்டு இவங்க அப்படியே கிளம்பி போனாங்க. கிளம்பி போகும்போது அந்த பையன் மறுபடியும் வந்தான். ஏப்பா நீ என்ன ஊரு என்ன ஏதுலாம் கேட்டுட்டு ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. பொதுவா நல்லா கவனமா கேளு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு இவர் வீட்டுக்கு காரு கிட்ட வந்துட்டாரு. இந்த பையன் பின்னாடியே ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த அப்பா அந்த தம்பதியை பார்த்து கேட்டான், இந்த மாதிரி நான் வேலை நிமித்தமா இருக்கேன், எனக்கு சனி ஞாயிறுலாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னா. பரவாயில்லப்பா நீ ஞாயிற்றுக்கிழமையே வீட்டுக்கு வா அப்படின்ட்டாரு. அப்புறம் இன்னொன்னு மாமா என்ன அப்படின்னா, வீட்டுல குழந்தை மனைவி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரட்டுமா நான் மட்டும் வரட்டுமான்னு கேட்டேன். ஓ அப்படியா, எல்லாரும் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. எதற்காக சொல்லுவார் அப்படின்னா, 2 பேர்த்துக்குமே ஆர்வம் இருக்கு, 2 பேரும் போய் இப்படி பார்த்தா பொண்ணு இப்படி இந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளுடைய சதாபிஷேக தம்பதியர் 7 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துக்காருன்னா சாதாரணப்பட்ட விஷயமா? ஒரு பையனுக்கு வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ண முடியல, எத்தனையோ சிரமப்படுறோம். ஒரு தடவை போறோம், 2 தடவை போறோம், 5 தடவை போறோம், அமைஞ்சதுனால திருப்தி ஆக மாட்டேங்குது. அப்படி அந்த 7 பேர்த்துக்கும் பண்ணி வச்ச கல்யாணத்தினுடைய பலன் 7 நதிகளாக இருந்து சதாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்காங்க. அந்த 7 மகன்கள் கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜனேஸ்வர சன்னிதின் குரு. இந்த மாதிரி சதாபிஷேகம், சக்ஷப்த பூர்த்தி, கனகாபிஷேக காலத்துல எல்லாம் முதல் பிரதானமா எதை சொல்லுதுன்னா அந்த நதியில நீராடுறது தான் சொல்லுது. அப்படி 7 மகன்களும் 7 நதிகளை போல இருக்க சதாபிஷேகத்தை நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கிறோம் நம்ம எல்லாருமே, அந்த 7 மகன்களும். அப்படி அந்த சதாபிஷேக விழாவை மிகச் சிறந்த முறையிலே நடத்தி இருக்கின்றீர்கள். வருகை தந்திருக்கூடிய உறவினர் பெருமக்கள், 7 மகன்கள் மற்றும் அந்த சதாபிஷேக தம்பதியினர் அனைவருக்கும் நம்மளுடைய திருமணத்தினுடைய நிறைந்த வாழ்த்துக்களை முழுவதுமாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாமி கல்யாணத்தை பண்ணி நம்ம காமிச்சிருக்காரு, இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், இப்படித்தான் செய்யணுங்கிறத. மதுரை மீனாட்சி கல்யாணம் தற்காலிகமா இப்ப முடிஞ்சது சித்திரை மாசத்துல. அந்த சுவாமி மணக்கோலமா வரும்பொழுது அந்த வீதி ஆடு வீதி போல ரத்னமா இருந்துதான் ஃபுல்லா. தேவர்கள் தேவர் வந்தான், செங்கன்மால் விளையான் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொற்சின்னம் பார்க்கும். மூவர்கள் உலகம் வந்தான், முக்கஞ்சம் பெருமான் வந்தான். மாப்பிள்ளை இழப்ப சேகரா சுவாமிகள் வர்ணிக்கிறார். தேவர்கள் தேவர்கள் தான்
செங்கன்மால் விடையான் வந்தான், மூவர்கள் உலகம் வந்தான், முக்கன்யம் பெருமான் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று ஒரு சின்னம் தேவர்களுக்கெல்லாம் தேவர் சுவாமியா சிவபெருமான் அந்த மாப்பிள்ளை கோலத்துல வண்டியில வராராம். சுவாமி மீனாட்சி மாப்பிள்ளை வராராம். தேவர் வந்தான், செங்கன்மால் விடையான் வந்தான். செங்கன்மால் விடையான் வந்தான்னா விஷம வாகனத்துக்கு பேர் செங்கன்மால்னு பேர். அந்த விஷம வாகனத்து மேல சுவாமி ஏறி வரார். மூவர்கள் உலகம் வந்தான். இந்த மூவுலகுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். முக்கன்யம் பெருமான் வந்தான். நமக்கெல்லாம் 2 கண்ணு, நம்மை படைத்த இறைவனுக்கு முக்கன். முக்கன்யம் பெருமான் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான். இந்த உலகில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பது யார் அப்படின்னா சிவபெருமானாலதான் எல்லாமே வரும், எல்லாரும் போறோம். யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொற்சின்னம் மார்க்க. பொற்சின்னம்னா சங்குக்கு பேர். அந்த சங்கு ஊதி சாமியை வரவேற்கிறாங்க. சாமியை வரவேற்றாச்சு. வரவேற்று கூட்டிட்டு மணவரையில உட்கார்ந்தாச்சு. முதல் நாள் நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப முதல் நாள் நிகழ்வுக்கு விநாயகர் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல என்ன பண்றோம்? கொஞ்சம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், பசியில் இருப்பீங்களா எல்லாரும். விநாயகர் பூஜை பண்ணி ஆரம்பி. அப்ப விநாயகருக்கு என்ன பண்ணுவோம்? மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம். அதற்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணி அடுத்த நிகழ்வு கொண்டு போவோம். சிவபெருமான் கல்யாணம் இல்லையா? சிவபெருமான் கல்யாணத்துல விநாயகர் பூஜைக்கு பிரம்மா தான் உட்காந்து எல்லாம் பண்றாரு. அந்த கிரியைகள்லாம் யாரு பண்றா? பிரம்மா தான் பண்றார். பிரம்மா விநாயகர் பூஜைக்கு உட்காந்தாச்சு. விநாயகர் பூஜை ஆரம்பிக்கும் போது விநாயகரே உட்காந்தாராம் பூஜைக்கு, சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு. இதெல்லாம் சரித்திர நிகழ்வுலாம் நம்ம காது கேட்கறதுக்கு இந்த காதுகள்லாம் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம். விநாயகர் பெருமானே பூஜைக்கு உட்கார்ந்தார். பெருமாள் தான் காரவாசம் கொடுத்தார். முதல் நாள் ஜானவாசம் எல்லாம் முடிஞ்சது. மறுநாள் கல்யாணத்தப்போ அந்த மதுரையம்பதியில எல்லாரும் பேசிட்டாங்களாம். இந்த மதுரையம்பதியில இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு மதுரை என்ன புண்ணியம் பண்ணிச்சோம் அப்படின்னாங்களாம். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்களா, இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு மதுரை மக்கள் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு மாத்தி மாத்தி பேசிட்டாங்க. அந்த கல்யாணம் ஆகும் பொழுது ஒருத்தர் எடுத்து பஞ்சாங்கம் பார்த்தாராம், தேதி வைக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட அருமையான விஷயங்கள் பாருங்க. அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது பஞ்சாங்கத்துல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதான். ஒரு முகூர்த்த நாள் பாக்குறதா இருந்தா என்ன பண்ணணும்? திதி நன்னா இருக்கான்னு பார்க்கணும், கிழமை நன்னா இருக்கான்னு பார்க்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அந்த மீனாட்சி கல்யாணத்தப்ப பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதான். எங்கேன்னு பார்த்தா எல்லாருமே மீனாட்சி கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அது போல கணபதி சாமி செட்டியார் கல்யாணத்துக்கு எல்லாருமே ஆஜராயிட்டீங்க. நீங்க எல்லாரும் இந்த காலையில வந்திருந்தா எல்லாத்தையும் பார்த்து இருந்திருக்கலாம். அந்த பஞ்சாங்கம் கூட பஞ்சாங்கத்துல இருக்கிற தேவதைகள் போட்டு எல்லாமே அங்க போயாச்சு. சிவபெருமான் கல்யாணத்துக்கு போயாச்சு. அந்த மதுரையம்பதி மங்கள இசை முழங்க, வேதபாராயணம் நடத்த, பிரம்மா செய்து வைக்க, எல்லாரும் இருந்து அந்த கல்யாணம் லோக சம்ரட்சணத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குது. அந்த சிவபெருமான் கல்யாணம் எதற்காக நடக்குது அப்படின்னா உலகம் நலன்கிறது அந்த கல்யாணம் நடக்குது. பாணிகிரகே பர்வதராஜ புத்திரியாக. அந்த நேரத்துல கூட மாப்பிள்ளைய கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தோழிகள்லாம் கொஞ்சம் இடையூறு பண்ணிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி பண்றாங்க? அவனுக்கு சூட் ஆகுமா பாதி யோசனை பண்ணி பண்ணுங்கிறாங்கல்ல. அது போல அன்னைக்கே அந்த காலத்திலே இருந்திருக்கு. சர்மாம்பரஞ்ச சவபஸ்ம விளையப்படஞ்ச பிக்ஷாடனஞ்ச நடனஞ்ச பரேத ஓவும். ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள். அந்த பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு தவம் இருந்து சிவபெருமான மாப்பிள்ளையா ஏற்கிறதுக்கு தயாராயிட்டா. அந்த மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போயாச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களாம், இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. சர்மாம்பரஞ்ச சவபஸ்ம விளையப்படஞ்ச. சர்மாம்பரம்னா அவனுக்கு கோட்டுக்கிறதுக்கு துணி எல்லாம் கிடையாதுமா. நம்மள மாதிரி நல்ல வேஷ்டி எல்லாம் கட்டிக்க மாட்டான் சிவபெருமான். ஒளித்தோலை தான் கட்டிப்பான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா. சவபஸ்ம விளையப்படஞ்ச. நம்ம எல்லாம் இந்த அலங்கார வஸ்துக்கள் எல்லாம் பூசிக்கிறோம், பவுடர் எல்லாம் போட்டு தயாராகிக்கிறோம். அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, சாம்பலை தான் எடுத்து பூசிப்பான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பிக்ஷாடனஞ்ச நடனஞ்ச பரையது போவோம். அவனுக்கு எதுவுமே கிடையாது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. அந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா அப்படி கேட்டுன்னு ஆடின்னு போறவன் அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னாலும் அந்த பொண்ணு ஒரே உறுதியா இருந்துச்சாலும் அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி. இன்னைக்கு பல பெண்கள் அப்படி உறுதியா இருந்தா பல பேருக்கு பல கல்யாணம் ஆயிருக்கு. பல பேர் இந்த கல்யாண தடையில இருந்துட்டே இருக்கு. 35 வயசு ஆகுதுங்கிறாங்க, 40 வயசு ஆகுதுங்கிறாங்க. அந்த உறுதிமொழி வரமாட்டேங்குது. அந்த இவங்க காலத்துல இருந்த தைரியம் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. அவங்க எல்லாம்
இப்ப எங்களுடைய இதே எடுத்துக்கங்களேன், எங்களுடைய தாத்தா காலத்துல நாகரத்ன மாணிக்கவாசர் காலத்துல எங்களுடைய நாகரத்ன சன்னிதானத்தினுடைய கூட பிறந்தவங்க அபிஷேகங்கிற பக்கத்துல கிராமத்துல கொடுத்திருந்தாங்க. அப்ப அங்க ரொம்ப ஏழ்மை, அங்க எதுவுமே எந்த வசதியும் கிடையாது. எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல விஷயத்தை கேட்கணும். பெரியவங்களுடைய வாக்கு அவ்வளவு பலிதமான வாக்குன்னு சொல்லுவார். எங்களுடைய தாத்தா என்ன பண்ணாரு, எங்களுடைய அத்தை நான் அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், நீ உன் பையனை கொடுன்னு சொன்னாங்க. மறு வார்த்தை பேசாம கொடுத்தாங்க. இன்னைக்கு அபிஷேகம் சிவாலயம் உலகத்துல சுற்றுஸ்தலமா அனுபவிச்சிருக்காங்க, நல்லா சௌக்கியமா இருக்காங்க. இப்படி இன்னைக்கு பெரியவங்களுடைய வாக்குக்கு மதிப்பு இல்லாம போச்சு சபையில். அவங்க சொன்னா கேட்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அப்படி எதற்காக சொல்ல வரேன்னா, பொண்ணு ஒரே உறுதியா இருந்துட்டா, நான் பண்ணா சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. காலையில கல்யாணம் எல்லாம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ஊழல்னு பேர். இன்னைக்கு யாரும் பேசிக்கிறதும் இல்ல. கல்யாணம் ஆயாச்சுன்னா உட்கார்ந்து கலந்துரையாடல் பண்ணணும். இன்னைக்கு 87 வயதை கடந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்து இருக்குன்னா அவங்களுடைய கலந்துரையாடல் மட்டும்தான் உன்னதம். 7 மகன்களை பெற்றெடுத்து அவர்களுக்குள்ள ஒரு இன்ப துன்பம் வரலாம், நல்லது கெட்டது வரும், எல்லாத்தையும் சமாளித்து சிவவாக்கியம் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடணும். ஒரு பையன் ஒரு மருமகளை வச்சு சமாளிக்கிறது சிரமம். 7 மகன்கள் 7 மருமகளை சமாளிச்சு இன்னைக்கு 87 சபையில உட்கார்ந்து இந்த சதாபிஷேகத்தை பிரகாசிச்சுட்டு இருக்காங்கன்னா, முதல் கரகோட்டு சிவபாக்கியம் அம்மா தான் நம்ம கொடுத்தாங்க. அடுத்தபடியா நம்ம கணபதி செட்டியார் அடுத்தபடியா கூட வச்சுக்கலாம், மறுபடியும் ஒரு கரகோட்டம் கூட கொடுக்கலாம். அந்த ஆணி வேறு யாருன்னா சிவபாக்கியம் அம்மா தான். ரொம்ப சந்தோஷமா மடத்தினுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. அப்படி அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. எப்படி கணபதி செட்டியாரோ பாக்கியம் அம்மா உட்காந்து இருக்காங்களோ, அது போல சுவாமி அம்பாள் கைலாயத்தில் உட்காந்து இருந்தாங்களா. தேவர்கள்லாம் அவர்களுடைய பணியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப 2 பேரும் பேசி இருந்தாங்க. ஊடல்னு பேர். கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஊடல்னு பேர். காலையில அலுவலக நிமித்தமா நேரத்திலே கிளம்பி போயினா கூட சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம், என்ன விஷயத்தெல்லாம் சந்திச்சோம், ஒரு 10 நிமிடம் கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்விதமான சண்டை சச்சரவே வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. 3ஆவது ஒரு மனுஷன் உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படி சாமி அம்பால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா. அம்பாள் சாமியை பார்த்து கேட்டார். யாரு? பார்வதி தேவி சிவபெருமான பார்த்து கேட்டார். ஊழல்னு பேர். என்னதான் நீங்க உலகுக்கே கடவுளா இருந்தாலும் எனக்கு இருக்கிற பெருமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னாலும். முதல்ல உங்களுக்கு பாருங்க எப்படின்னு பாருங்க. மனைவிக்கு இந்த கணவனாட்ட பேசுறது அன்பின் பேர், அன்பின் வெளிப்பாடுன்னு பேர். என்னதான் நீங்க உலகுக்கே சாமியா இருந்தாலும் எனக்கு இருக்கிற பெருமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னா சாமி பார்த்தாரு. எப்பவுமே கணவனால என்ன பண்ணுவாங்கன்னா பேசப்பட்டுதான் வேடிக்கை பார்ப்பாங்க, அப்புறம் தான் பதில் கொடுப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அதை பொறுமையை கத்துக்கணும் நம்ம எல்லாரும். சாமி மேலையும் கீழையும் பார்த்தாரு. என்னம்மா பெருமை சொல்லு அப்படின்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னாலும். சாமி அப்படி இப்படி பார்த்துட்டு எனக்கு இருக்கிற பெருமை உனக்கு இல்லை அப்படின்னாரா. என்ன சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு மாமனார் மாமியார் இருக்காரு, உனக்கு மாமனார் மாமியார் இல்லை அப்படின்ட்டா. ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாராம் சாமி. அதான் இதுக்கு பேர் தான் ஊழல்னு பேர். இப்படி கலந்துரையாடல் பண்ணும் பொழுது தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெக்கமெல்லாம் குழைந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிங்கிற ஒரு அதிகாரம் உரிமை வரும் 2 பேருக்கு. சாமி என்ன சொன்னாரு, உனக்கு அப்பா அம்மா இருக்கான்னு நீ பெருமை சொல்ற, எனக்கு மாமனார் மாமியார் இருக்கா, உனக்கு மாமனார் மாமியார் இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், ஒரே தீர்ப்பு கொடுத்தார். அப்படி அந்த கல்யாணம் சுபம் மங்களம்னு என்று சொல்வார்கள். அந்த கல்யாணம் சுபம் மங்களம்ங்கிறது அந்த கல்யாணம் பண்ணாதான் அந்த கர்மாவானது பூர்த்தி அடையுது. கல்யாணம் பண்ணிக்காம பல பேர் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு பார்க்கலாம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கல்யாணம் செஞ்சுட்டாதான் அந்த கர்மாவானது பூர்த்தி அடையுது. அப்பேற்பட்ட உன்னதமான சதாபிஷேக கல்யாணம் 25 வெள்ளி விழா, பொன் விழா, பவழ விழா, முத்து விழா, கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் வரை இந்த தம்பதியினர் நீடு இனிது வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நமது மாணிக்கவாசக மடாலயத்தினுடைய நிறைந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த சதாபிஷேக விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர் பெருமக்கள், ஒரு சதாபிஷேகம் பண்றதுங்கிறது ஏதோ ஆர்ப்பாட்டம் ஆடம்பரத்துக்காக பண்றது கிடையாது. அந்த சதாபிஷேகம் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறையினருக்கு அந்த புண்ணியம் சென்றடையும். அந்த புண்ணியம் சென்றடையும் பொழுது தன்னுடைய பேரன் பேத்திக்கு கல்யாண தாமதம் ஆகாது. குருபலன் வரும்பொழுது கரெக்டான நேரத்துல கல்யாணம் ஆகும்.
மகப்பேறு கிடைக்கும். அடுத்து வாழையடி வாழையா அந்த சந்ததிகள் உருவாய் கொண்டே இருக்கும். அதற்கு பெரியவங்களுக்கு அந்த நேரத்துல செய்ய வேண்டியது செய்து ஆசீர்வாதம் பெற்றுட்டா எல்லா விஷயம் தீர்வு கிடைக்கும். அதனால இந்த எடுத்து நடத்தின 7 மகன்களும் புண்ணியவான் தான் நம்ம சொல்லணும். அந்த புண்ணிய பேரு இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிடைத்து அவரவருடைய தாய் தந்தையருக்கு இதே போல் அந்த 70வது விழா 60 மணி விழா கனகாபிஷேகங்கள்லாம் செய்து எல்லாம் அந்த ஆன்மீக சிந்தனையோடு வாழ வேண்டும். இறையொருள் நமக்கு கிடைக்க வேண்டும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கிடைத்து நலமோடு ஒழிவாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் திருமணத்தினுடைய நிறைந்த ஆசீர்வாதங்களை சொல்லி நம் உரையை நிறைவு செய்யும்.